இவ்வளோ மாம்பழத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பாட்டி தான் வந்திருப்பாங்கன்னு. எப்போவுமே மாம்பழமோ மாங்காயோ வீட்டில் நிறையா இருந்தால் கண்டிப்பாக அது பாட்டி கொண்டு வந்ததாக தான் இருக்கும். இதில் வந்து அணில் குறிச்ச கொய்யாப்பழம் ஒன்று இருக்குது. இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு அர்ஷத்தா கொடுத்தது தான். அவள் சாப்பிட்டது போக மீதி எனக்கு கொடுத்து விட்டுருக்குறா. அதை எடுத்து வைடின்னு சொன்னதுக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டதை அத்தை சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்குறா. சரி அவள் இவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்து விட்ருக்குறா, அதை நம்ம சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். வரப்பவே கருகப்பில்லும் கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டில் ஒரு செடி இருந்தது, ஆனால் அது ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தலைய ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால அதை நான் அடிக்கடி பறிச்சுக்கிறதுனால வேண்டாம், அதை செடியில் இருக்கிறத எடுக்காத, இனிமேல் இதில் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன், அதை வந்து உருகி வச்சுக்கோ, ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சரி அதையும் எடுத்து வச்சுட்டேன். உடனே கையோடு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கண்டிப்பாக லெமன் வந்து எப்போ வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. இந்த 2 மாதமாக தான் சரியாக கிடைக்கல. மரத்தில் வந்து காயாக தான் இருக்குது, நிறைய பிஞ்சு தான் விட்டுருக்கு, பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வரல. இல்லைன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி லெமன் சாப்பாடு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக லெமன் சாப்பாடு செஞ்சு ஏதோ ஒரு காய் தான் செஞ்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் 10-20 காய் கொண்டு வந்ததுனால இனிமேல் அடிக்கடி லெமன் சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களே கடையில் வாங்கலான்னு தான் நினச்சோம். கொஞ்சம் லெமன் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருந்ததுனால ரொம்ப நாள் ஆனனால இனி வந்து ரெகுலராக கொண்டு வந்துடுவாங்க. அதனால் பிரச்சனையே இருக்காது. ஊறுகாய் போடுற அளவுக்கு நிறைய கொண்டு வந்துடுவாங்க, அதனால் பிரச்சனை இருக்காது. அவங்க 12 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்ததுனால டின்னர் எதுவும் செய்யலை. வீட்டில் நானுமே 2 தோசை ஊற்றி காலையில் வச்ச குழம்பு இருந்தது, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு பாட்டி 7 மணிக்கு மேலே தான் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் 2 தோசை ஊற்றி சட்னி அரைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். தேங்காய் சட்னி தான், நான் தேங்காய் சேர்க்காமல் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். கொஞ்சமாக லிமிட்டாக அரைச்சதுனால லைட்டாக வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிட்டோன்னா தேங்காய் மாதிரி தான் இருக்கும். தேங்காய் சேர்க்காமலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்களுக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி வந்து வரமிளகாயை விட பச்சை மிளகாயில் சேர்த்து அரைச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வரமிளகாய் தான் சேர்த்து அரைச்சிருந்தேன். தோசை மாவு வந்து ரேசன் அரிசியில் அரைச்ச தோசை மாவு தான். அதுவே ரொம்ப சூப்பராக வந்துருந்து. பேப்பர் தோசையாட்ட ஊற்றுறதுக்கு இதை மாதிரி நல்லா தோசை வந்துச்சுன்னா எவ்வளோ தோசை வேணாலும் நின்று ஊற்றுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பேப்பர் தோசை மாதிரி ஊற்றுனா பாட்டி திட்டுவாங்க. ஆனாலும் மறந்துட்டு ஊற்றிட்டேன். பேப்பர் தோசை மாதிரி இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களுக்கெல்லாம் நல்லா ஊத்தாப்ப மாதிரி இருந்தால் தான், சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் வேறு அவங்களுக்கு எப்போவுமே பேப்பர் தோசை தான் ஊற்றுவேன். அதே ஞாபகத்தில் ஊற்றிட்டு 2 திட்டும் வாங்கியாச்சு.